Welcome to Nidhi Embroidery. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோக்கான thread எடுத்துர்க்கேன். needle number 10. இந்த பேஸ் வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்தோம் எப்படி போடுறது அப்படின்றத. இது வந்து லேஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு மேல நம்ம டிசைன் போட போறோம். இந்த ரெண்டு டிசைனுமே நம்ம தனித்தனியா போடலாம். ஒண்ணுக்கு மேல தான் போடணும்னு அவசியம் இல்ல. சோ இப்போ நான் இதுக்கு மேல போட்டு காமிக்கிறேன் எப்படி போடுறது அப்படினு. இத நீங்க தனியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெட் கலரை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 3 செயின் போட்டு நான் 2 பீடை கீழே இருக்க 2 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுறேன். இப்போ நான் 5 செயின் போட்டுட்டு கீழே 3 பீடை ஸ்கிப் பண்ணி நான் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் க்ரோஷா மாதிரி போட்டுறேன். லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் க்ரோஷாக்கு சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி ஒரு டபுள் க்ரோஷா போடுறேன். ஸோ இதே மாதிரி அதே கேப்பில் அந்த கேப்பில் நம்ம இப்போ எப்படி டபுள் க்ரோஷா போட்டோமோ அதே கேப்பில் 6 டைம்ஸ் நான் டபுள் க்ரோஷா போடுறேன். ஃபஸ்ட்டு 2 பீடை ஸ்கிப் பண்ணி லாக் பண்ணோம். அடுத்து 5 செயின் போட்டு 3 பீடை ஸ்கிப் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் க்ரோஷா போட்டு நம்ம அந்த இடத்துல கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 6 டைம்ஸ் நம்ம டபுள் க்ரோஷா போடுறோம். 2 3 4 5 6. இப்போ 6 டைம்ஸ் நான் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், 6 டைம்ஸ் போட்டாச்சு. போட்டு 2 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷா போடுறேன். தென் இப்போ ஒரு செயின் போட்டு திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா போடலாம். திருப்பி ஒரு செயின் போட்டு அடுத்த ஒரு சிங்கிள் க்ரோஷா. இப்போ 3 செயின் போட்டு ஒரு பீடை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அங்கே ஆரம்பத்தில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பீடை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடம் குச்சி கட்டுறதுக்காக ஒரு பீடை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு திருப்பி 5 செயின் போடுறோம். நம்ம ஆரம்பத்தில் போட்ட மாதிரி தான் 5 செயின் போட்டு 3 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிடுறோம். சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம வந்து டபுள் க்ரோஷா மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் 6 டைம்ஸ் நம்ம டபுள் க்ரோஷா பண்ணணும். ஸோ இதே லேயர் இதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல் saree கண்டினியூ பண்ணிவிட்டு இது செகண்ட் லேயர். நம்ம தேர்ட் லேயர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 6 தடவை நம்ம போட்டுட்டு 3 டைம்ஸ் நம்ம சிங்கிள் க்ரோஷா போடுவோம். இதை கொண்டு போய் லாக் பண்ணுவோம். 6 டைம்ஸ் டபுள் க்ரோஷா போட்டுட்டு 2 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிட்டு திருப்பி செயின் போட்டு அடுத்தடுத்த பீடில் வந்து சிங்கிள் க்ரோஷா போடுவோம். ஏன்னா வந்து செகண்ட் லேயரில் வந்து தேர்ட் லேயர் போடும்போது நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக அதுக்காக செகண்ட் லேயரை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த பெட்டலை. ஸோ இந்த மாதிரி 3 தடவை நம்ம ஒரு தடவை லாக் பண்ணது இல்லாமல் 3 டைம்ஸ் நம்ம வந்து செயின் சிங்கிள் க்ரோஷான்னு போடணும். அதுக்கப்புறம் 3 செயின் போட்டு நம்ம குச்சி கட்டுறதுக்காக போட்டோலே 3 செயின் போட்டு இப்போ லாக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். உங்களுக்கு செகண்ட் லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் சின்ன பெட்டலில். தேர்ட் லேயர் வந்து நம்ம அதே கலர் தான் இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். அதே ரெட் கலரை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் குச்சி கட்டை போட்ட செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷா 3 தடவை போட்டுட்டு அடுத்து 5 செயின் போட்ட கேப்பில் வந்து ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா தென் பீடு. ஸோ 3 டைம்ஸ் நம்ம பீடு வைக்க போகிறோம். பீடு வச்சுட்டு திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா, திருப்பி பீடு, திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா, திருப்பி ஒரு பீடு. ஸோ 3 டைம்ஸ் அந்த இடத்துல 5 செயின் மேலே 3 டைம்ஸ் பீடு வரப்போகுது. இப்போது 3 டைம்ஸ் பீடு வச்சு சிங்கிள் க்ரோஷா போட்டோமோ, இப்போ 6 டபுள் க்ரோஷா போட்டிருந்தோம் இல்லையா, அது மேலே டபுள் க்ரோஷாவோட க்ராஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேப்பில் டபுள் க்ரோஷா போட்டுட்டு 3 செயின் போட்டு க்ராஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி 6 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டபுள் க்ரோஷா வித் கிராஸ் வரும்.
அந்த ஒவ்வொரு பெட்டல் மேலேயும் நம்ம கீழே போட்ட 6 டிசி மேலேயும் ஒவ்வொரு டிசி கரெக்டாக 6 கீழே டிசி போட்டிருந்தோம். அந்த 6 டிசிக்கு மேலே 6 டிசி வித் கிராஸ் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் போது கீழே இருக்க 2 சிங்கிள் க்ரோஷாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அதை சுருங்காமல் கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். அதுதான் இதில் மெயின். இதில் சுருங்குச்சு அப்படின்னா பெட்டல் பார்க்க நல்லா இருக்காது. பெட்டலை சுருக்காமல் கொண்டு போய் கீழே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போது 6 டைம்ஸ் டபுள் க்ரோஷா போட்டு கிராஸ் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பெட்டலை எங்கே கரெக்டாக போய் செட் ஆகுதோ உங்களுக்கு, அதுக்கு தான் நம்ம கீழே வந்து சிங்கிள் க்ரோஷாவாக போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், 6 டிசி வித் கிராஸ் போட்டாச்சு. இப்போது நம்ம 3 செயின் போடுறதுக்கு முன்னாடி போட்ட சிங்கிள் க்ரோஷாவில் வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த 3 செயின் போட்ட கேப்பில் 3 தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க. திருப்பி அப்படியே கன்டினியூ பண்ண வேண்டியதான். இப்போ 5 செயின் வரும். இந்த 5 செயினில் 3 பீடு வச்சு திருப்பி பெட்டல் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம சாரீ ஃபுல்லாக. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. கொஞ்சம் க்ராஸில் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும் உங்களோட டிசைன். இதில் வந்து நம்ம குச்சு கட்டுற கேப், அந்த 3 செயின் போட்ட கேப் வந்து நம்ம குச்சு கட்டிடுவோம். ஸோ குச்சு கட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாஃப் பெட்டல் ஒரு மாதிரி சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ஃபினிஷிங். குச்சு கட்டியாச்சு. அந்த 3 செயின் கேப்பில் நம்ம கட்டியிருக்கோம். ஹாஃப் பெட்டல்லையும் வந்து பாதி தான், 1/4 பெட்டல் தான் நமக்கு வந்திருக்கு. மீதி ஹாஃப் பெட்டல் வந்து உங்களுக்கு பீடோடு வந்திருக்கு. 12 பெட்டல் போடுறதுக்கு பதில் நம்ம வந்து 6 பெட்டல் போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.